வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் எது டாப் மியூச்சுவல் ஃபண்ட், பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நிறைய பேர் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கேட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸி கேப், மல்டி அசட், பெஸ்ட் ஃபண்டு எதுன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் மிட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய பேர் மிட் கேப் ஃபண்டை பற்றி கேட்குறீங்க. மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ல இருக்கிறதுலே பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு ஆல் ஓவர் த வேர்ல்டுனே கூட வச்சுக்கலாம். வேர்ல்டுன்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது யூஎஸ்ஐயும் நம்ம இந்தியாவையும் கம்பேர் பண்ணுறேன். மற்ற கண்ட்ரியில் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. இந்தியாவையும் யூஎஸ்ஐயும் கம்பேர் பண்ணும்போது நல்ல பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நிஃப்டியோட மிட் கேப் 150, அதாவது நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி லார்ஜ் கேப் எப்படி அதனுடைய கிளாசிஃபிகேஷன் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 100 ஸ்டாக், ஹையஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்க 100 ஸ்டாக் லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அதுக்கப்புறம் இருக்க 150 ஸ்டாக், 101ல இருந்து 250 அது வரைக்கும் வர்ற ஃபண்டு மிட் கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லெஸ் தென் 250 அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஸ் பர் ரூல் என்ன அப்படின்னா 65% மிட் கேப் அப்படின்னா அந்த மிட் கேப் 150 ஃபண்டில் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ரிமைனிங் 35% வேற ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு லிவரேஜ் இருக்குது. அவங்க கேஷாக வச்சுக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு லிவரேஜ் ஃபண்டு மேனேஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ ரிட்டர்ன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்னில் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட் எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸோடைய ரிட்டர்ன் எடுத்து பார்த்தாலுமே கூட 25.69% கொடுத்துருக்கு. அடுத்து செகண்ட் டாப்ல வர்ற ஃபண்ட் எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்ட். அது எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னா 5 இயர் சிஏஜிஆர் 25.62%. இது மோதிலால் ஆஸ்வால் நாஸ்டாக் ஃபண்ட், யூஎஸோட நாஸ்டாக் ஃபண்ட். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா யூஎஸ் ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதான் கிடையாது. மோதிலால் ஆஸ்வால் நாஸ்டாக்கோட ஃபண்டு அவங்களுடைய ரிட்டர்ன் 5 இயர் சிஏஜிஆர் 21.07%. இப்போ இதுவே பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அதனுடைய ரிட்டர்ன் 18.6%. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மோதிலால் ஆஸ்வாலோடைய யூஎஸ் S&P 500 ஃபண்ட் அது கொடுத்துருக்க ரிட்டர்ன் 17.7%. பியூர் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அது கொடுத்த ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 16.3%. இப்போ பாருங்க, நீங்க நிஃப்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 50ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 16.3%. இப்போ இதுவே மிட் கேப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன் 25.62%. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க ஒரு 5 இயர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 லேக் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 5 இயருக்கு ரிட்டர்ன் எவ்வளவு வருது அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இப்ப இது கொடுத்த ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 25.62%. இப்ப நம்ம கால்குலேட் பண்ணுவோம் 25.6%. அப்ப நீங்க மிட் கேப்ல நீங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு அதனுடைய வேல்யூ 31,25,000 க்ளோஸ் டு. இப்ப இதுவே நீங்க நிஃப்டி 50ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட அவங்களுடைய ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்துருக்கு பாத்தீங்க அப்படின்னா 16.3%. அப்ப 16.3%. ஸோ இதனுடைய ரிட்டர்ன் உங்களுக்கு 21,27,642 க்ளோஸ் டு 10 லேக் உங்களுக்கு மிட் கேப்புக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இருக்கிறதுலே நல்ல ஒரு கணிசமான ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட் எதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி மிட் கேப் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நிஃப்டி மிட் கேப் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நிறைய ஃபண்ட் இருக்குது. அப்ப எந்த ஃபண்ட் நம்ம சூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப அதுக்கு ஒரு ஃபில்டர் ஒன்று போடுவோம். இப்ப நிஃப்டி மிட் கேப்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி மிட் கேப்ல நமக்கு ரொம்ப ஓல்டு டேட்டா கிடையாது. இப்ப 10 இயர்ஸ் நான் டேட்டா எடுக்கிறேன் அப்படின்னா ஈவன் இண்டெக்ஸ் ஃபண்டே கூட 10 இயர்ஸ்க்கு ரிட்டர்ன் நம்மகிட்ட கிடையாது. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 5 இயர் கன்சிடரேஷன் பண்றேன். இப்ப 5 இயர் நான் ஃபில்டர் போட்டு எடுத்தேன் அப்படின்னா எத்தனை ஃபண்ட் வருதுன்னு சொல்லி பாருங்க. 24 ஃபண்ட் 5 இயருக்கு ரிட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த 24 ஃபண்டை நம்ம எடுத்து டீடைல அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப இந்த 24 ஃபண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன ஃபில்டர் போடுறேன் அப்படின்னா ஏஇஎம். இப்ப ஏஇஎம் ஃபில்டர் போட்டேன் அப்படின்னா
ஹையஸ்ட் ஏயுஎம் இருக்க ஃபில்டர் பண்ண ஸ்டாக் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னா 89,383 crore. ஸோ அதிகமாக வந்து மக்கள் வந்து விரும்பக்கூடிய ஃபண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப்ல ஹெச்டிஎஃப்சி மிட் கேப். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து விரும்பக்கூடிய ஃபண்ட் வந்து கொட்டாக் மிட் கேப். அவங்க வந்து 60,385. இது வந்து ஏஇஎம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா. இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வைஸ் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா எது வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொட்டாக் மிட் கேப் வந்து அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப இருக்கிறதே வந்து கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.37% தான் இருக்குது. இப்போ இதுலேயே வந்து ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்க ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தாரஸ் மிட் கேப் ஃபண்ட். அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப ஹியூஜ் 2.13. இது வந்து ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஃபில்டர் ஒன்று போடுவோம், இப்போ 5 year CAGR. இப்போ 5 year CAGRன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து அதிகமாக வந்து ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோதிலால் ஆஸ்வால். இப்போ இந்த மோதிலால் ஆஸ்வாலுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 5 year CAGR ரிட்டர்ன் வந்து 31.6%. எக்ஸலண்ட் ரிட்டர்ன். ரிட்டர்ன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மோதிலால் ஆஸ்வால் வந்து 31.6% வராங்க. ஆனால் இந்த ஃபண்ட் நல்ல ஃபண்டா இல்லையா, இது வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபில்டர் ஒன்று போடுவோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிஃப்டி 150 இண்டெக்ஸ் ஃபண்டோட 5 year ரிட்டர்ன் பார்க்குறேன். அப்போ அதனுடைய ரிட்டர்ன் பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 25.16% வந்து மோதிலால் ஆஸ்வால் நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்ட் ரிட்டர்ன் வந்து 5 year கொடுத்துருக்கு. அப்போ இதுதான் எனக்கு வந்து பேஸ் வேல்யூ. அட்லீஸ்ட் நான் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு வந்து இதை காட்டில் வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து கன்சிடரேஷன்லேயே வரும். அப்படி இல்லை அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரு கரெக்டான ஃபண்டு கிடையாது. ஏன்னா அது இண்டெக்ஸ் ஃபண்டே பீட் பண்ணலாம் அப்படின்னா 5 year ரிட்டர்னில் அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் அந்த ஃபில்டர் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது, ஸோ 25% வரைக்கும் நான் வந்து ஃபில்டர் போட்டேன். 25% வரைக்கும் நான் ஃபில்டர் போட்டேன் அப்படின்னா க்ளோஸ் டு 25.6னா 25% வரைக்கும் நான் ஃபில்டர் போட்டிருக்கேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா ஃபண்டுமே வெளியே போகுது. அவுட் ஆஃப் 24 ஃபண்டு நிஃப்டி 150 இண்டெக்ஸ் ரிட்டர்னை பீட் பண்ணக்கூடிய ஃபண்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒன்லி 8 ஃபண்டு தான். பார்த்தீங்களா? ஸோ செலெக்ஷன் ஆஃப் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் அ சிம்பிள் டாஸ்க். இப்போ தெரியாம நம்ம வந்து வேற ஏதாவது ஃபண்ட்ல போட்டிருந்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, டிஎஸ்பி மிட் கேப் ஃபண்ட் அவங்களோட ரிட்டர்ன் வந்து 18.69%. 25.1% எங்க இருக்குது, 18.7% எங்க இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து கரெக்டான ஃபண்ட் நம்ம செலக்ட் பண்ணல, ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக வந்துடும். இப்போ இதில் நான் வந்து ஃபில்டர் போட்டேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 8 ஃபண்டு தான் வந்து பெட்டர் ஃபண்டுன்னு சொல்லி தெரியுது. அப்போ 8 ஃபண்டு பெட்டர் ஃபண்டில் எது வந்து பெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ இதில் ரிவ்யூ பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ரோலிங் ரிட்டர்ன் எடுக்கிறோம். இப்போ ரோலிங் ரிட்டர்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோதிலால் வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்ட் 31.6, செகண்ட் ஃபண்ட் வந்து எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் 28.7%, தேர்டு வந்து ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் 28.27%. இது வந்து வெறும் பிளைன் சிஏஜிஆர் பார்க்கும்போது. இப்போ சிஏஜிஆர் வந்து எப்பயுமே வந்து ஒரு கரெக்டான வந்து இன்டர்பிரேஷன் நம்ம கொடுக்காது. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரோலிங் ரிட்டர்ன்ல பார்ப்போம். ரோலிங் ரிட்டர்ன்றது பர்டிகுலர் டேட்ல இருந்து பர்டிகுலர் டேட், பாஸ்ட் டேட். ஸோ எவ்ரி டேட் வைஸ் வந்து அதை வந்து அனலைசிஸ் பண்ணி அதனுடைய ஆவரேஜ் எடுக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு கிளியரான ஒரு டேட்டா கொடுக்கும். ஒரு பெட்டர் இன்டர்பிரேஷன் வந்து ரோலிங் ரிட்டர்ன் தான். இப்போ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரோலிங் ரிட்டர்ன்ல பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா அந்த ஃபில்டர்ல வந்து பெஸ்ட் ஃபண்ட் வரக்கூடிய ஃபண்ட் வந்து மகேந்திரா. ஸோ இந்த ஃபண்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரோலிங் ரிட்டர்ன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 26.98%. அவங்களுடைய சிஏஜிஆர் ரிட்டர்ன் கூட பார்த்தீங்க அப்படின்னா 27.81%. ஆல்மோஸ்ட் அவங்களுடைய ரோலிங் ரிட்டர்னும் ரெகுலர் சிஏஜிஆரும் சேமா இருக்குது. ஆனால் இது வந்து மோதிலாலில் வந்து சேம் கிடையாது. ஈவன் தோ சிஏஜிஆர்ல வந்து 31%, அவங்களுடைய ரோலிங் ரிட்டர்ன் வந்து ஒன்லி 23% தான். ஸோ ரோலிங் ரிட்டர்ன் பிரகாரம் மோதிலால் வந்து பெஸ்ட் ஃபண்ட் கிடையாது. அப்போ ரோலிங் ரிட்டர்ன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபண்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா ஃபண்ட்,
செகண்ட் ஃபண்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குவாண்ட் மிட் கேப் ஃபண்ட். தேர்ட் ஃபண்டுன்னு சொல்லி வரும்போது மோத்திலால் ஆஸ்வால் ஃபண்ட். இப்போ ஒரு ஃபில்டர் போடுவோம். இன்னொரு ஃபில்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் பிஇ ரேஷியோ. ஏன் பிஇ ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு தகுந்த விலை கொடுத்து நம்ம வாங்குறோம். அதுதான் வந்து பிஇ ரேஷியோ, பிரைஸ் டு எர்னிங். இப்போ நிஃப்டி 50 பிஇ பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 20 இருக்கும். இப்போ நிஃப்டி, ஏன்னா இது வந்து மிட் கேப், அப்போ நிஃப்டி 150 மிட் கேப்போட நம்ம வந்து பிஇ பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 30 இருக்கும். இப்போ லார்ஜஸ்ட் பிஇ சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோத்திலால் ஆஸ்வாலோடைய பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 72.58, பயங்கர அதிகமான பிஇ. ஸோ இது வந்து இந்த பிஇ வந்து ஒரு டேஞ்சரஸ் பொசிஷன். இந்த பிஇ வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்றது ஒரு ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா மோத்திலால் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. 72.58 பின்றது நீங்க நிஃப்டி மிட் கேப்போட பின்றது 30. இது வந்து மோர் தென் டபுள். அப்ப இதுல வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஃபண்ட் வந்து பிஇ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டாவே வந்து இந்த ஃபில்டர்ல இருந்து வெளியே வந்துருது. இந்த ஃபண்ட் வந்து கரெக்டான ஃபண்ட் கிடையாது. என்னுடைய ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் பிஇ வந்து 72 பின்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நம்ம வந்து அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா சிஏஜிஆர் நல்லா இருக்கு, ஆனா ரோலிங் ரிட்டர்ன் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இதனுடைய பிளெக்சிபிலிட்டி ரொம்ப அதிகமா வரும், வாலட்டிலிட்டியும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அதிகப்படியான இருக்க பிஇ வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இவங்களோட ரிட்டர்ன் வந்து ரொம்ப அடி வாங்கும். ஸோ இப்போ இருக்க ரிட்டர்ன் வந்து ஃபியூச்சர்ல வருமானு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த பிஇ பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அப்ப ரோலிங் ரிட்டர்ன்ல வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டாப் ஃபண்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மஹேந்திரா வருது. செகண்ட் ஃபண்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குவாண்ட் மிட் கேப் வருது. தேர்ட் ஃபண்ட் மோத்திலால் வர்றாங்க, ஆனா மோத்திலாலோட பிஇ வந்து ஜஸ்டிஃபைடு கிடையாது. ஸோ இந்த ஃபண்ட் வந்து நமக்கு வந்து ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றது வந்து ரிஸ்க் அதிகம். நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க போற ஆளா இருந்தீங்க அப்படின்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ரொம்ப ரிஸ்கி ஃபண்ட். அப்ப தேர்ட் பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சிஏஜிஆர் வந்து 28 இருக்குது. எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட். ரோலிங் ரிட்டர்ன் வந்து 22.7. ஸோ ரோலிங் ரிட்டர்ன் பிரகாரம் பார்க்கும்போதும் சிஏஜிஆர் பிரகாரம் பார்க்கும்போதும் ஃபர்ஸ்ட் ஃபண்ட் மஹேந்திரா, செகண்ட் ஃபண்ட் குவாண்ட், தேர்ட் ஃபண்ட் எடல்வைஸ். இப்போ அவங்களுடைய பிஇ பார்த்தாலுமே கூட மஹேந்திராவோட பிஇ வந்து 29.25, குவாண்டோட பிஇ வந்து 17. எக்ஸலண்ட் பிஇ. ரொம்ப வந்து அவங்க வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தெரியுது. அதனாலதான் வந்து அவங்களுடைய பிஇ வந்து 17.61. எடல்வைஸோட பிஇ வந்து 33. இப்போ இதுவே வந்து இண்டெக்ஸோட பிஇ 150யோட பிஇ பார்த்தேன் அப்படின்னா அரௌண்ட் 30 இருக்கும். ஸோ இந்த பிஇ வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது மோத்திலால் ஆஸ்வால் வந்து இந்த ஃபண்டுக்குள்ள வராது. இது வந்து டைரக்டாவே வந்து எலிமினேட் ஆகுது. ஏன்னா வந்து மற்ற எல்லா ஃபண்டுமே வந்து ஆவரேஜா 30 இருக்குது, இந்த ஃபண்டு மட்டும் தான் வந்து 72. ஸோ ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த 3 ஃபண்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் டாப் பெஸ்ட் ஃபண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபண்டு வருது. மிராய் இருக்குது, கொடாக் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இது கூட ரிட்டர்ன் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் கூட கொடுக்கல. இப்போ நிப்பான் கொடுக்குது. நிப்பான் பார்த்தீங்க அப்படின்னா நிப்பான் வந்து 28.2% வந்து சிஏஜிஆர்ல இருக்கு, ஆனால் ரோலிங் ரிட்டர்ன் ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ ரோலிங் ரிட்டர்ன் தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ரிட்டர்ன். இப்போ இன்வெஸ்ட்கோ ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 27% இருக்குது, ஆனால் ரோலிங் ரிட்டர்ன் ரொம்ப கம்மியா இருக்கு, 20%. ஐசிஐசிஐ ப்ரூடென்சியல் சிஏஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர் 26%, ஆனால் அவங்களோட ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ரோலிங் ரிட்டர்ன் 19%, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் வந்து ரிட்டர்ன் நல்லா இருக்குது 28%, பட் ரோலிங் ரிட்டர்ன் வந்து 17% இருக்குது. ஸோ ரோலிங் ரிட்டர்ன் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா அதுதான் வந்து கரெக்டான வந்து ஒரு பேராமீட்டர். நம்ம வந்து ஃபண்டை வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா ரோலிங் ரிட்டர்ன் தான் வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா சிஏஜிஆர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்காது. அதை தவிர வந்து பிஇ பார்த்தாலுமே கூட வந்து ஓரளவுக்கு வந்து அந்த 3 ஃபண்டுமே பிஇ வந்து ஆவரேஜ் பிஇ வந்து இண்டெக்ஸோட பிஇ வந்து சேர்ந்து வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இந்த 3 ஃபண்ட்லையும் வந்து உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிருச்சு மிட் கேப்ல எது வந்து பெஸ்ட்னு சொல்லி. டாப் 1, 2, 3 வந்து ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ வந்து மிட் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நீங்க வந்து மிட் கேப்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ மிட் கேப் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். இதுதான் வந்து மிட் கேப்போட சார்ட். நிஃப்டி 50, நிஃப்டி மிட் கேப் 150யோட சார்ட். இப்போ இதனுடைய சார்ட் பாருங்க. இப்போ லாஸ்ட் 5 இயருக்கு அது பிஇ மேலே போயிருக்கு. இது வந்து பிஇ சார்ட், இது வந்து பிரைஸ் சார்ட். இது பாருங்க, இது வந்து பிரைஸ் சார்ட் மேலே போகுது. பிஇ சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா
மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்திருக்கு, திருப்பி கீழே வந்து டவுனில் வந்திருக்கு, திருப்பி வந்து மேலே வந்திருக்கு. இப்போ வந்து அரௌண்ட் 33ல வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த பிஇ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் வந்து நல்ல வந்து ஒரு கணிசமான பிஇலேயே வந்துருது. 25, 23 அந்த மாதிரி பிஇலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து வந்திருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வந்திருக்கு. அப்ப என்னுடைய ஒப்பீனியன் கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பொசிஷன்ல நம்ம வந்து ஒரு லம்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆளா இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள்ட்ட வந்து ஒரு லம்சமான அமௌண்ட் இருக்கு அதை நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிஇல ரெக்கமெண்டட் கிடையாது. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் நல்லா வந்து மார்க்கெட் வந்து கீழே வர மாதிரியோ ஏதோ ஒரு இன்சிடென்ட் வரும்போது மார்க்கெட் கீழே வரும்போது அந்த டயத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ரெகுலரா நீங்க வந்து எஸ்ஐபி பண்ணக்கூடிய ஆளா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுங்க. லம்சம் இந்த மார்க்கெட் இந்த பிக்கு வந்து கரெக்ட் கிடையாது. எஸ்ஐபி நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். வேல்யூஷன் வைஸ் வந்து ரொம்ப ஹைலி ரிச் வேல்யூஷனா இருக்குது. எஸ்ஐபியா இருந்தால் நீங்க வந்து எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுங்க. லம்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஆக நம்ம வந்து அனாலிசிஸ் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்பர் 1 மகேந்திரா, நம்பர் 2 குவாண்ட், நம்பர் 3 எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட். யாருக்காவது வந்து மோத்திலால் ஆஸ்வாலை பத்தி டீடைல் அனாலிசிஸ் வேணும் இல்ல மத்த ஏதாவது ஃபண்டையும் வந்து டீடைல் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டை பொறுத்து நான் வந்து அடுத்த வீடியோ வந்து போடுறதா இல்லையா அப்படின்றத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.